வணக்கம். மாணவராகிய உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிஏஜி பிபிஏஜி 172 அலகு 5 மற்றும் 6 நிர்வாகம் மற்றும் வளர்ச்சியை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வகுப்புகள்ல நிர்வாகம் பத்தி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நிர்வாகம் மற்றும் வளர்ச்சியை பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. நிர்வாகம், அதாவது நிர்வாகம்னு சொல்லலாம் அல்லது ஆளுகை அப்படின்னு சொல்லலாம். கவர்னன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஸோ கவர்னன்ஸை பத்தி நம்ம நிறைய வகுப்புகள்ல பார்த்தோம். இந்த கவர்னன்ஸ் நிர்வாகம் பத்தி தெரிய வேணும் அப்படின்னம்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியாவின் பாராளுமன்றம், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் என்று முன் வகுப்புகள்ல நம்ம அதை பத்தி நம்ம பேசினோம். ஸோ அப்போ ஒரு நிர்வாகம், ஒரு ஆளுமை, ஒரு ஆளுகை நல்லா இருக்கணும் அப்படின்னா 3 முக்கிய விஷயங்களை நம்ம முன்னாடியே விவாதிச்சோம். அதுல முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ், 2வது எக்ஸிக்யூட்டிவ், 3வது சுப்ரமசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நமக்கு நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இயற்றக்கூடிய அமைப்புகளை இந்த லெஜிஸ்லேட்டிவ் செஞ்சிட்டு இருக்கு. அதை அந்த இயற்றப்பட்ட சட்டங்களை அதை எக்ஸிக்யூட் பண்றது, அதை நடைமுறைப்படுத்துவது யார் பண்றாங்க அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் பண்றாங்க. அப்படி தவறும் பட்சத்துல அந்த அரசியல் அமைப்புகளை ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்துல அதை தண்டி கேட்கும் உரிமைகள் சுப்ரமசி, அதாவது சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹை கோர்ட் அது கேட்கறாங்க. கவர்னன்ஸுக்கு ரொம்ப முக்கியம்னு எதை கருதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 முக்கிய விஷயங்களை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சுப்ரமசி. ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். ஸோ இது 3ம் இருந்தாதான் நம்மளுடைய நிர்வாகம்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக அமையக்கூடிய ஒன்றாக திகழும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஆளுகை மற்றும் வளர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆளுகை, நிர்வாகம் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அப்ப அந்த ஆளுகை, நிர்வாகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 1980க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் அப்படின்னு தான் பேசப்பட்டது. அந்த நிர்வாகம், ஆளுகை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அரசு தரப்புல எல்லாமே பொறுப்புகளும் இருந்துச்சு. ஸோ அரசாங்கமே எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய கூறுகள் இருந்தது. அரசாங்கமே நம்ம நாட்டோடைய எல்லா விஷயங்களிலும் தலையிட்டு நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு அமைப்பாக இருந்தது. இது 1980, 90களில தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குட் கவர்னன்ஸ், நல்ல ஆளுகை, நல்ல நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அந்த நல்ல ஆளுகை, அது குட் கவர்னன்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் மட்டுமே நாட்டோட வளர்ச்சிக்கு பொறுப்பாக இருக்க முடியாது. அரசாங்கத்தோட சேர்ந்து நம்ம நாட்டோட சந்தையாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், ஒவ்வொரு குடிமகனாக இருக்கட்டும் சேர்ந்து நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் இந்த குட் கவர்னன்ஸ்னு ஒரு வார்த்தையில சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1980, 90களில தான் இந்த நல்ல ஆளுகை, குட் கவர்னன்ஸ்னு வருது. அதுக்கப்புறம் தான் மக்களையும் ஈடுபாடு உள்ள கொண்டுட்டு வந்தாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் ஒரு நல்லாட்சியாக கருதப்பட்டது. அப்படி இந்த கவர்னன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிர்வாகம் என்பது ஒரு அமைப்பு அல்லது சமூகத்திற்குள் முடிவுகளை எடுப்பது மற்றும் செயல்படுத்துவதாகும். இது சட்டங்களாக இருக்கட்டும், சமூக விதிமுறைகளாக இருக்கட்டும், அல்லது அதிகாரமாக இருக்கட்டும், சமூக மற்றும் அரசியல் அல்லது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகத்தின் தகவல் தொடர்புகளின் கட்டமைப்பாக இருக்கட்டும், மொழி மூலம் தொடர்பு கொள்ளும் செயல்முறையாக இருக்கட்டும், இவை அனைத்துமே யாரு பண்றாங்கன்னா இந்த கவர்னன்ஸ், அதாவது நிர்வாகம் தான் பண்ணுது. இது கவர்னன்ஸ்ங்கிறது அரசியல்வாதிகள் அரசியல் மட்டும் செய்யக்கூடியது அல்ல. இவற்றுடன் நம்ம சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ நிர்வாகம், கவர்னன்ஸ்ங்கிறது நம்மளுடைய நாட்டுக்கு மிக முக்கிய ஒரு அங்கமாக விளங்குகிறது என்பதில் ஒரு வித ஐயப்பாடும் கிடையாது. நிர்வாகத்தின் கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நிறைய வகுப்புகள்ல இதை பத்தி நிறையவே பேசணும். ஸோ இன்னைக்கும் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பேசலாம். நிர்வாகத்தின் கொள்கைகள்னு பார்க்கும்போது மொத்தமா ஒரு 4 சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேர்மை மற்றும் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்டெகிரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நேர்மையாக இருக்கணும், அதோட ரெஸ்பான்சிபிளாவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிர்வாகத்தின் கொள்கையில முதல் கொள்கையா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பங்குதாரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கே தெரியும், ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே வகுப்புகள்ல பார்த்தோம், இன்டர்னல் ஷேர் ஹோல்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிலாம் நம்ம நிறைய பார்த்தோம்.
ஸோ அப்ப அந்த பங்குதாரர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம 2வது கொள்கையா, நிர்வாகத்தின் 2வது கொள்கையா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது மற்றும் கடைசி கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த வணிகத்தின் சிறந்த நலனுக்காக அதாவது போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் நியமிக்கப்பட்டு அவங்க மூலமா நிர்வாகத்தினோட செயல்பாடுகளை எப்படி வலிமைப்படுத்தலாம், எப்படியெல்லாம் அந்த நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸை கூட்டி அதுக்கான கொள்கைகளை தீர்மானிக்கக்கூடியதுதான் ஒரு சிறந்த நிர்வாகமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த நிர்வாகம் திறம்பட செயல்பட வேண்டும் அப்படி என்றால் அதுக்கான ஒரு போர்டு ஒன்று நம்ம அமைச்சு அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் மெம்பர்ஸ் அதுல உள்ள இயக்குனர் குழு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு தணிக்கை சமர்ப்பண்ணுவாங்க. அதாவது ஒரு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு தணிக்கை குழு அவற்றை பட்டியலிடுவாங்க. அந்த பட்டியலின்படி ஒரு நிர்வாகமானது செயல்பட வேண்டும். அப்போ கண்டிப்பா நிர்வாகம் நல்லபடியாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கான 3 கொள்கைகளை இந்த 4வது அதாவது இயக்குனர்கள் குழு கொண்ட அமைப்புகள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். வளர்ச்சி, டெவலப்மெண்ட்ங்கிற வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது வளர்ச்சிங்கிறது நாட்டோட வளர்ச்சி மட்டும் இல்ல, ஒரு தனி மனிதனோட வளர்ச்சியையும் நம்ம எல்லாருமே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே வளர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சியை நம்ம பாக்குறோம். நம்ம வளர்ச்சி என்ன பண்றோம், நம்ம ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிகளை நம்ம தேடுகிறோம். அந்த வழிகளை நம்ம என்ன பண்றோம்னா அன்றாட வாழ்க்கையில கடைபிடிச்சு அந்த அந்த குறிக்கோளை அடைவதற்கான நம்ம செயல்களை செய்கிறோம் இல்லையா? சோ அது போலதான் நம்மளுடைய ஒரு தனி மனித வளர்ச்சிக்கே நாம ஒவ்வொரு குறிக்கோள்களையும் வச்சு அதை நம்ம அடைவதற்கான செயல்பாடுகளை செய்யும் பொழுது அப்ப ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளவு பெரிய ஒரு குறிக்கோள்களை வைத்து நாம் அந்த குறிக்கோளை நோக்கி நம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பாருங்க. சோ வளர்ச்சி என்பது முன்னேற்றம், நேர்மறை மாற்றம் அல்லது உடல், பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் மக்கள் தொகை கூறுகளின் சேர்க்கையை உருவாக்கும் ஒரு செயல்முறைதான் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் மட்டும் கிடையாது, பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும், மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான மேம்பாட்டையும் நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலும் நமக்கு மக்களுக்கு ஏதுவாக அமைய வேண்டும். அது மட்டும் அல்லாம சமூகம் மற்றும் மக்கள் தொகை கூறுகளின் சேர்க்கையில உருவாக்கும் ஒரு செயல்முறையைத்தான் நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது என்ன சொல்றோம்னா HDI சொல்லுவோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ங்கிறது. ஸோ இது எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு நாட்டோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் அப்படின்னா ஒரு நாட்டின் மக்களுக்கு எவ்வளவு நாள் வாழ்வாங்க அப்படிங்கிற ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ், அதாவது ஒரு மக்கள் எப்படி படிச்சிருக்காங்க, அவங்களோட எஜுகேஷன் எவ்வளோ அவங்களுடைய தரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு. 3வது அப்படின்னு பார்த்தோம்னா பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நாட்டின் தனி மனித வருமானம் எவ்வளவு அப்படின்னு. ஸோ இந்த 3 அலகுகள் மூலமா தான் இந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி குறியீடு கண்டுபிடிக்கப்படுகிறது. ஸோ அப்ப அந்த 3 ஒரு நாட்டுக்கு சிறந்ததாக இருந்தா மட்டுமே தான் அந்த நாடு வளர்ச்சி அடைந்த பட்டியல்ல இந்த HDI மெஷர்மெண்ட் இதுல இண்டெக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்க முடியும். அப்ப நம்ம பார்த்தோம்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டாக இருந்தாலும் சரி, அல்லது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது பெர் கேபிட்டா இன்கமாக இருந்தாலும் சரி, அதுல நம்ம இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். சோ இந்த 3மே வளர்ச்சி அடையும் பட்சத்துலதான் ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக உலகம் அறிவிக்கிறது. சோ அப்ப இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு பட்டியலிடுறாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல யாரெல்லாம் எந்தெந்த ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னு பட்டியலிடுகிறாங்க. சோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நம்ம மிடில் இதுல தான் இருக்கிறோம். அப்ப இன்னும் நம்ம வளர்ச்சி அடையணும், நம்ம நாடு வளர்ச்சி அடையணும்னா இந்த 3லயுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். மக்கள் என்ன பண்ணணும்னா அப்ப அது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டை
கூட்டணும், அதாவது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அவங்களுடைய வாழ்நாள கூட்டணும் அப்படின்னோம்னா, அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும், அவங்களுக்கு அந்த ஹெல்த் அப்படி சொல்றோம் இல்லையா? அவங்க வந்து ஹெல்தியா இருக்கணும். மக்கள் வந்து ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு என்னென்ன நம்ம வந்து பாலிசிஸ் கொண்டு வரலாம், புரோகிராம் கொண்டு வரலாம் அப்படின்னு கவர்ன்மெண்ட் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பொருளாதாரத்தை அந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்டு வருமானம் ஒவ்வொருவருடைய ஆண்டு வருமானமும் உயரும்போது தான் நம்ம நாட்டோட வந்து இந்த இண்டெக்ஸ் ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் வந்து உயர முடியும். அப்ப ஒவ்வொருத்தரும் பொருளாதார ரீதியா எப்படி உயர்த்தலாம்? அது அவங்க பொருளாதார ரீதியா உயர்த்தணும்னா, அவங்களுக்கு எப்படி சுற்றுச்சூழல் வந்து அமைத்து குடுக்கணும்? இந்த சமூகமும் எப்படி அவங்களுக்கு பொறுப்புள்ளதாக இருக்கணும்? இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு நாட்டோட வளர்ச்சிய நம்ம அடைய முடியும். ஸோ, அப்ப ஒவ்வொரு நாட்டோட வளர்ச்சியும் நாட்டு வளர்ச்சிக்கு ஒவ்வொரு தனி மனிதனோட வளர்ச்சியும் ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறதுன்னா, அது மிகையாகாது. ஏன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி. ஸோ, அப்ப ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம டெவலப் ஆனாதான், வளர்ச்சி அடைஞ்சாதான் இந்த நாடும் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வளர்ச்சி என்பது மாற்றத்தை கொண்டு வருகிறது அப்படின்னா இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு மனிதனோட வளர்ச்சி வந்து என்ன ஆகுது, நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுமே என்ன ஆகுதுன்னா ஒரு கண்ட்ரிய வந்து டெவலப் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு நம்மளுடைய நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இலக்குகளை அமைப்புவதில் தொடங்கும் ஒரு செயல்முறையாகவும் இருக்கிறது. அதாவது நம்ம நாட்டுக்குன்னு சில இலக்குகள் வைப்போம். அந்த இலக்குகளை நம்ம அடைய வேண்டும்னு சில திட்டங்களை எல்லாம் நம்ம தீட்டியிருப்போம். அப்ப அந்த மாதிரி இலக்குகளை அடைய வேண்டும் என்றால் இந்த வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. அடுத்த கட்டம் இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளையும் அடையாளம் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, மற்ற செயல்முறை என்பதை நேர்மறையான முடிவுகளை தருகிறதா இல்லையா என்பதையும் விவாதத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. வளர்ச்சி என்பது பல்வேறு வகைகள்ல வந்து உணரப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், அப்புறம் எம்பவர்மெண்ட் பத்தி பேசலாம். அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், HDI, GDI, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது மாதிரி நிறைய ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து மக்கள் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ஒரு வளர்ச்சி இண்டெக்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்ப மனிதர்கள் வந்து அஸ் அ ஹியூமன் பீயிங் வந்து எல்லா விதங்களிலும் எல்லா வளங்களிலும் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே தான் நாட்டோட வளர்ச்சிக்கு நாம் உதவ முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக வளர்ச்சியல் கருத்தியல் கட்டமைப்பு அப்படின்னு வளர்ச்சினா டெவலப்மெண்ட். இது வந்து கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா 3 தான் நம்ம பிரிக்கலாம். அப்போ இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்ல கவர்மெண்ட் பாலிசி என்னென்ன, அரசாங்க கொள்கை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்போர்ட்டிவா இருக்கணும். அதாவது ஆதரவான ஒரு அரசாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாலிசிஸ், அதாவது அரசு செயல்படுத்தக்கூடிய கொள்கைகள். அதுக்கப்புறம் 3வது பார்த்தோம்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், கவர்மெண்ட் ஃபண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அரசாங்க கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவான அரசாங்க கொள்கைகள் இருக்க வேண்டும். அரசை நல்லபடியாக செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மற்றும் கவர்மெண்ட் ஃபண்டிங், அரசு நிதியை பத்தி பேசுறது. இதுதான் அரசாங்க கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இரண்டா பிரிக்கிற அரசாங்க கொள்கையிலிருந்து இரண்டா வருது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்னு தொழிலதிபர், அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இதுல இருந்து 2, அதாவது ஆண்டர்பிரினர், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டர்பிரினர்ல வந்து ஸ்டார்ட் அப் மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆண்டர்பிரினரா, ஒரு தொழில் முனைவோரா வரணும் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். நிறைய நம்ம பார்க்கிறோம். இப்பெல்லாம் கவர்மெண்ட் நிறைய பாலிசிஸ், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அஸ் அ ஹியூமன் பீயிங், யாரா இருந்தாலும் சரி, விமனா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஆண்டர்பிரினரா வரணும், ஒரு தொழில் முனைவோரா வரணும், ஒரு தொழில் அதிபரா வரணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யறாங்க. நிறைய வந்து ஸ்கீம் கொண்டுட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் ஒரு தொழில் முனைவோராக கொண்டு வந்து, இந்த தொழில் முனைவோரா வருவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா வந்து அது நம்மளோட இன்கம் வந்து ரைஸ் ஆகுது. இந்த இன்கம், நம்மளுடைய வருமானம் வந்து அதிகமாகும் போது நான் சொன்ன மாதிரி இந்த HDIல வந்து பெர் கேபிட்டா இன்கமும்
அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. ஸோ அப்ப என்ன பண்றாங்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்டர்பிரினர் உருவாக்கணும். அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் மோட்டிவேஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது அந்த ஆன்டர்பிரினருக்கும் வந்து கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேட்டிவ்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே தொழில் முனைவராக இருக்கலாம். எல்லாருமே பல தொழில்கள் செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் புதுமையாக அதுல என்ன நம்ம கிரியேட்டிவிட்டி கொண்டு வரலாம் அல்லது இன்னோவேட்டிவா என்ன பண்ணலாம்னு ஒரு புதுமையை அதுல கொண்டுட்டு வந்து நம்ம வந்து புதுவிதமான ஒரு விஷயங்கள வந்து நம்ம உலகத்துக்கு காட்டணும். அப்படி காட்டும்போது தான் நம்ம வந்து ஒரு நிலையான ஒரு தொழிலதிபராக, ஆன்டர்பிரினரா நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இன்னொன்னு என்ன சொல்றாங்க முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தொழில் முனைவோரா வரணும் அப்படின்னா ரிஸ்க் டேக்கிங் இருக்க தான் செய்யும். அப்ப சவால்களை சந்திக்கக்கூடிய சூழலும், சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு திறனையும் நாம் வளர்த்துக்க வேணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளனா ஆன்டர்பிரினர் அதாவது தொழில் முனைவோர், தொழிலதிபர்களுக்காக உள்ள சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாப் கிரியேஷன்ஸ் நெறைய வந்து வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அப்ப வேலை இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இன்கம் லெவல் வந்து குறைஞ்சுகிட்டே போகுது. அப்ப அவங்க இன்கம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்? பெர் கேபிட்டா இன்கமும் குறைஞ்சுகிட்டே போகும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? இந்த வேலையில்லாத திண்டாட்டத்த ஒழிக்கணும். அப்போ வேலை வந்து நெறைய வந்து ஜாப் வந்து கிரியேட் பண்ணி குடுக்கணும். வேலைய உருவாக்கி குடுக்கணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்எம்இ டெவலப்மென்ட் அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி அடைய வைக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் உருவாக்கணும். அதாவது சின்ன சின்ன கம்பெனிகள், சின்ன சின்ன ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் அதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வெல்த் கிரியேஷன்ஸ் அப்படி சொல்றாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு அ வளமையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த வளர்ச்சி கருத்தியல் கட்டமைப்பு டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படி கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 சொல்றாங்க. அரசாங்க கொள்கை, ஆன்டர்பிரினர் அப்புறம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது 3யும் சேர்த்து தான் வந்து ஒரு கவர்னன்ஸோட ஒரு இது கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க். இது 3ம் இருந்தா தான் வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சிறந்த அரசாங்கமாக ஒரு நாடு திகழும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து பாலிசி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிவா இருக்கணும். கவர்மெண்ட் பாலிசிஸ் அதுக்கப்புறம் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் 3 ஒண்ணு கவர்மெண்ட் ஃபண்டிங் அதுல குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்டர்பிரினர் உருவாக்கணும். நெறைய இப்ப நீங்க ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறீங்க இல்லையா? நெறைய பேர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னோம்னா, நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயியா போகணும். அரசாங்க உத்தியோகம் தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறு கிடையாது. ஆனாலும் அனைவருக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா என்றால் கேள்விக்குறிதான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல யங்ஸ்டர்ஸ மோட்டிவேட் பண்றாங்க. என்ன அப்படின்னம்னா, நீ வந்து தொழில் முனைவரா மாறு. நீ தொழில் முனைவரா மாறும் பட்சத்துல என்ன ஆகும்னா, உனக்கு வந்து இன்கம் வந்து நெறைய கிடைக்கும் அப்படின்னு நெறைய மோட்டிவேட் பண்றாங்க. அதுக்காக என்ன பண்றாங்க, நெறைய வந்து ட்ரெய்னிங் ப்ரோகிராம்லாம் காலேஜ் லெவல்லயே நடத்துறாங்க. இந்த இடிஐ ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மென்ட் இன்னோவேட்டிவ் இன்ஸ்டிடியூட்லாம் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜஸ், யூனிவர்சிட்டீஸ்லாம் போயி நெறைய வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஓரியன்டடா நெறைய வந்து என்ன பண்றாங்கன்னா, ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் ப்ரோகிராம் குடுத்து, எப்படி வந்து ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம், அவங்களுக்கான குவாலிட்டீஸ் என்ன, அப்படிலாம் வந்து நெறைய அவங்க கவர்மெண்ட்டே வந்து நெறைய வந்து மக்களை மோட்டிவேட் பண்ணி, அதாவது ஸ்டூடண்ட்ஸ மோட்டிவேட் பண்ணி நெறைய ஆண்டர்பிரினர உருவாக்கணும், உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொன்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த வேலையில்லாத திண்டாட்டத்த போக்கணும். அதுக்கப்புறம் ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த மாதிரிலாம் நெறைய உருவாக்கும் பட்சத்துல இந்த வேலையில்லாத திண்டாட்டம் போகும். அதுக்கப்புறம் வளமான ஒரு அ மக்களை வந்து உருவாக்கணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு சொல்றோம்னா, அதாவது அ கவர்னன்ஸ் கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் வளர்ச்சி கருத்தியல் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ என்னன்னா, ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, இந்த 3ம் வந்து ரொம்ப ரொம்ப இப்ப உள்ள சூழ்நிலையில, இப்ப உள்ள காலகட்டத்துல இது 3ம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்தது வளர்ச்சியின் கருத்து, மாறுதல் பரிமாணங்கள் அப்படின்னா, த கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ். சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வளர்ச்சியின் கருத்து என்பது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நேர்மறை மற்றும் முற்போக்கான மாற்றம்
வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றின் செயல்முறையை குறிக்கிறது. அதாவது அதாவது ஒவ்வொரு அந்த வளர்ச்சிங்கிறது வந்து என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒண்ணு இருக்கணும். ஆனா நாளைக்கு அதுவே வந்து வேறையா மாறலாம். நம்ம இப்போ வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல நம்ம இருக்கிறோம். சரியா? அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசு புதுசான விஷயங்கள நம்ம தெரிஞ்சு கொண்டே இருக்கிறோம். அது மூலமா என்ன பண்றோம்? நம்ம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்படியே நம்ம வளர்ச்சிய வந்து அப்படியே இருந்து ஒரு அதாவது சொல்லுவாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நிலையான ஒரு மாற்றம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப இந்த நிலையான வளர்ச்சி இருந்துகிட்டே இருந்தா தான், நம்மளால வந்து வாழ்க்கையில நம்மளால முன்னேற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வளர்ச்சியின் கருத்து என்பது வந்து வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள்ல நேர்மறை மற்றும் முற்போக்கான மாற்றம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றின் செயல்முறையை குறிக்கிறது. ஒரு தனிப்பட்ட அல்லது சமூகம் மற்றும் உலகளாவிய கோலங்களை உள்ளடக்கிய பல்வேறு பரிணாமங்கள் அல்லது நிலைகளில் வளர்ச்சி ஏற்படலாம். நம்ம கிட்ட கூட இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் இருக்கலாம், அல்லது சொசைட்டில டெவலப்மெண்ட் இருக்கலாம், அல்லது வேர்ல்ட் லெவல்ல கூட டெவலப்மெண்ட் இருக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுமொத்த எல்லா வளர்ச்சியும் வந்து நம்ம பாக்குறது தான் வந்து, அதாவது பல்வேறு பரிமாணங்கள்ல நம்ம பல்வேறு நிலைகள்ல வந்து பாக்குறது தான் வந்து என்ன சொல்றோம்னா டெவலப்மெண்ட் வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த பரிமாணங்கள், இந்த மாற்றங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு ஒன்றுக்கொன்று செல்வாக்கு செலுத்துகின்றன. ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்குமே இந்த பரிமாணங்கள் வந்து பங்களிக்கின்றன. அதாவது நான் டெவலப் ஆனா போதும், நான் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது வந்து நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ நம் நாட்டோட வளர்ச்சிக்கு அது முக்கிய பங்கை வகிக்கிறது. அப்போ நம்ம வளரும் போது, இண்டிவிஜுவல் வளரும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட சொசைட்டியும் என்ன ஆகுது, நம்மளை சுத்தி உள்ளவங்களும் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி, நம்மளே ஒரு ஆண்டர்பிரனரா மாறணும், நம்ம ஒரு தொழில் முனைவரா மாறும் பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு 5 பேரு இல்ல 10 பேரு, குறைஞ்சது 10 பேருக்காவது நம்ம வேலை போட்டு கொடுக்க முடியுது. அப்போ அவங்க என்ன ஆகுது, அவங்களோட இன்கம் லெவலும் ரைஸ் ஆகுது. அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அல்லது ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு 10 பேருக்கு வேலையை கொடுக்கும்போது அந்த 10 பேரால என்ன ஆகுது, அவங்களுக்கு இன்கம் ரைஸ் ஆகுது, நமக்கும் வந்து வளர்ச்சி அடையுது. அப்ப நம்ம வளர்ச்சி அடைகிறது மட்டும் அல்லாம நம்மளை சுத்தி இருக்கவங்க, நம்மளுடைய சமூகமும் வளர்ச்சி அடைகிறது. அப்ப நம்ம வளர்ச்சி அடையும் போது நம்ம சமூகம் வளர்ச்சி அடைகிறது. அப்ப சமூகம், என்னை சுத்தி உள்ள சமூகம் வளர்ச்சி அடையும் போது நம்மளுடைய நாடும் வளர்ச்சி அடைகிறது. அப்ப இந்த வளர்ச்சிங்கிறது வந்து ஒன்றோடு ஒன்று, அதாவது இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. நான், சொசைட்டி, எனது மக்கள், எனது நாடு. அப்ப இந்த 3 நான் வளர்ந்தா என்னோட மக்கள் வளருவாங்க, என் கூட இருக்கிறவங்க வளர்ச்சி அடைவாங்க, அதோட என்னோட நாடும் வளர்ச்சி அடையும். அப்ப இந்த 3மே என்ன ஆகுதுன்னா, ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் ஆகுது. அப்ப மனுஷன் வளர்ந்தாங்கன்னா சுத்தி உள்ளவங்களும் இருப்பாங்க, வளருவாங்க, அவங்க நாடும் வளர்ச்சி அடையும். அப்ப இந்த வளர்ச்சி கருத்து மாறுதல் இந்த பரிமாணங்கள் வந்து 3 பேரும், அதாவது இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, சொசைட்டியா இருந்தாலும் சரி, கண்ட்ரியா இருந்தாலும் சரி, வளர்ச்சி அடையும் போது ஒன்றோடு ஒன்று வளரும் போது மித்தவையும் சேர்ந்து வளரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அப்படி வளரும் போது நம்ம நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் வளரும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக கருதப்படுகிறது. இதுதான் சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்ததுதான் அதே தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது the objectives of Indian development strategy has been to establish a socialistic pattern of society through economic growth with self-reliance, social justice and elevation of poverty. அதாவது நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான ஒண்ணு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்மளோட சொசைட்டி, நம்மளுடைய சமூகம் மற்றும் நம்மளுடைய எக்கனாமிக் குரோத். எக்கனாமிக்னா என்ன, நம்மளுடைய பண வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து குரோத் ஆகும்போது வித் செல்ஃப் ரிலையன்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எலிவேஷன் ஆஃப் பாவர்ட்டி இல்லாம வறுமை இல்லாத ஒரு நாடாக, எல்லாருக்கும் சமமான ஒரு நீதி கிடைக்கக்கூடிய நாடாக நம்மளால மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுக்கப்புறம் நவீனமயமாக்கல் கோட்பாடு நம்ம ஆல்ரெடி எல்லாத்துலயும் நம்ம படிச்சிருப்போம். அதாவது
நவீனமயமாக்கல் கோட்பாடு வந்து ஒரு நேரியல் மற்றும் பரிணாம செயல்முறையாக காணப்படுகிறது. அது அது வந்து சமூகங்கள் நவீனத்துவத்தை நோக்கி பல்வேறு நிலைகளில் முன்னேறுகின்றன அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நவீனமயமாக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உலக அளவுல வந்து எல்லா நாடுகளுடன் போட்டி போடக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். ஸோ அப்ப அந்த நவீனமயமாக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன புதுமைகளை நம்ம நாடு வந்து கொடுக்கலாம். நம்ம நாடு வந்து மற்ற நாடுகளோட ஒரு போட்டி நிலைகள்ல நம்ம இருக்கிறோம். ஸோ அப்ப அந்த சந்தையில வந்து நம்மளும் ஒரு போட்டிக்கு தயார், உலக சந்தையில நம்மளும் போட்டிக்கு இருக்கிறோம். அப்போ புதுவிதமான வகைகளை நம்ம எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, உலக தர வரிசையில நம்ம எப்படி கொண்டு போய் நிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த நவீனமயமாக்கல் கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சூழல்ல ஒரு நேரியல் அல்லது பரிணாம செயல்முறையை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க வந்து சமூகத்துடைய நம்மளுடைய சொசைட்டியோட நவீனத்துவத்தை நோக்கி பல்வேறு நிலைகள்ல வந்து எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த நவீனமயமாக்கல் கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்குறோம். இது என்ன அப்படி பார்க்குறோம்னா, முதல்ல வந்து சமூக பொருளாதார வளர்ச்சி, சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட். ஸோ இந்த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இதை சுத்தி என்னென்னலாம் இருக்கு. இந்த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரணும், அதாவது சமூக பொருளாதார வளர்ச்சி வரணும் அப்படின்னோம்னா எது மூலமாலாம் இந்த சமூக பொருளாதார வளர்ச்சியை நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கணும்னா, ஒண்ணு தொழில்மயமாக்கல், இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாக்கல். ரெண்டாவது வந்து நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து வெல்த் இருக்கணும், இன்னொன்னு எஜுகேஷன் இருக்கணும். இந்த 4 டைமென்ஷன்ஸும், அதாவது தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல், அப்புறம் செல்வம் மற்றும் கல்வி, இது 4ம் வந்து இருந்தாதான் வந்து நம்மளுடைய சமூகம் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த நவீனமயமாக்கல் கோட்பாடு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சமூக பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னோம்னா 4 முக்கிய பங்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து தொழில்மயமாக்கலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். 2வது நகரமயமாக்கலை கொண்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து நல்ல வெல்த் கொடுக்கணும், செல்வம் இருக்கணும், அதே மாதிரி கல்வி கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கொடுக்கும் பட்சத்துலதான் என்ன ஆகுதுன்னா சமூக பொருளாதாரம் வந்து நம்ம நாடு வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சமூக பொருளாதார வளர்ச்சி அடைவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, திறந்த வகுப்பு அமைப்பு, பெரிய நடுத்தர வர்க்கம், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, இந்த அது மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த மிடில் கிளாஸ் அதை என்ன சொல்றது, எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம், வர்க்கம், மிடில் கிளாஸ் பீப்புள், திறந்த வகுப்பு அமைப்பு, பெரிய நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மக்கள் தொகை மாற்றத்தை கொண்டுட்டு வருது. ஜனநாயகத்துல வந்து அது ஒரு ஸ்திரத்தன்மையையும் கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்திரத்தன்மை அப்படின்னம்னா ஒரு நல்ல ஒரு ஆளுகை திறன்களை அது வளர்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நவீனமயமாக்கல் கோட்பாடு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக பொருளாதார வளர்ச்சி அடைந்தால்தான் நம்ம நாடு வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த சமூக பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அது வந்து மக்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் அதை எல்லாத்தையுமே குறைத்து நம்மளுடைய ஜனநாயகம் வந்து ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடாக மாறும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நவீனமயமாக்கல்ங்கிற கோட்பாடு சொல்லுகிறது. வந்து சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் முக்கிய 4 விஷயத்துல வந்து நம்மளுடைய நாடு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த 4 என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தான், ஒண்ணு என்ன சொல்றாங்க, தொழில் மயமாக்கல்னு சொல்றாங்க, இன்னொன்னு நகரமயமாக்கல் சொல்றாங்க, அடுத்த சமூக பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க, செல்வம் மற்றும் கல்வி. இது 4ஐயும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா நிச்சயமா வந்து சமூக பொருளாதார வளர்ச்சியில நம்ம திறம்பட செயல்பட முடியும். அப்படி நம்ம டெவலப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு இடையேயான அந்த ஒரு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வர்க்கத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இது வந்து அந்த 2 பேருக்கு உள்ள இன்இக்வாலிட்டி வந்து போகும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதே போல கவர்னன்ஸ்லயும் ஒரு நல்ல ஒரு
மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சார்பு கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சார்பு கோட்பாடு அப்படின்னா 1950களில் மற்றும் 1960களில் நவீனமயமாக்கல் கோட்பாடு மற்றும் புதிதாக சுதந்திரமாக வளரும் நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு விடையிருப்பதாக தோன்றிய கோட்பாடு தான் இந்த சார்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 50-60களிலேயே வந்து நவீனமயமாக்கல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த கோட்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த நவீனமயமாக்கல் கோட்பாடு வந்தோடனே புதிதாக சுதந்திரமாக வளரும் நாடுகள் வந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப நிறைய வந்து எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்ல வந்து சவால்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த சவால்களை எப்படி சந்திக்கணும், அந்த மாதிரி வளர நாடுகளுக்கு அவங்க கூட எப்படி நம்ம போட்டி போடணும், அதை எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புதிய ஒரு சார்பு கோட்பாடுங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டுட்டு வந்தாங்க. உலகளாவிய வழக்கில வந்து அது வந்து அதிக சக்தி வாய்ந்த மற்றும் தொழில்மயமான நாடுகளுடனான உறவுகளை வந்து அது ஆய்வு செய்தது. அது மூலமா உலகளாவிய தெற்கில் வந்து பல நாடுகள் அனுபவிக்கும் வளர்ச்சியின்மை மற்றும் தொடர்ச்சியான வறுமையை விளக்க வந்து இது முயற்சி செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த நவீனமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து உலகம் வந்து அதை எதிர்கொள்வதற்கு சில நாடுகள் வந்து அதை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் இந்த சார்பு கோட்பாடுங்கிற ஒரு விஷயமே வந்து வந்துச்சு. அப்ப இந்த சார்பு கோட்பாடு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சக்தி வாய்ந்த தொழில்மயமான நாடுகளுடனான உறவுகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த சக்தி வாய்ந்த தொழில்நுட்பமுடைய நாடுகளுக்கு வந்து எப்படிலாம் அவங்க வந்து அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஒரு ஆய்வுகள் செய்யப்பட்டது. அது மூலமா என்ன ஆகுதுன்னா, உலகளாவிய பார்க்கும்போது பல நாடுகள் அனுபவிக்கும், அதான் நம்ம குளோபலைசேஷன் பார்த்தோம் இல்லையா? குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல். இப்படி இந்த உலகமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பல நாடுகள் வந்து இணைய ஆரம்பிச்சுட்டுன்னா, அந்த பல நாடுகள் இணையும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம நாடுகளுடைய வறுமையை வந்து போக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்ப இந்த குளோபலைசேஷன், இந்த உலகமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு நாடு இன்னொரு நாடோட போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அப்படி சூழல் உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வர ஆரம்பிக்கணும். ஸோ மற்ற நாடுகளுடன் நாம் போட்டியிடும் அளவிற்கு நம்மளுடைய தயாரிப்புகள் வந்து மிக சிறந்ததாக இருக்கணும். ஸோ அப்படி தயாரிக்கப்படும் பொருட்கள்ல வந்து நிறைய தரமானதாகவும் அது விலை மதிப்புடையதாகவும் காட்டப்பட்டது. ஸோ அப்ப உலக சந்தையில போட்டியிடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நாடும் போராடி நிறைய புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்தியது. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த குளோபலைசேஷன், இந்த உலகமயமாக்கல் வரும்போது நம்ம நாட்டுக்கு வந்து இந்த என்ன ஆகுது அப்படின்னா, வறுமைங்கிற ஒரு வார்த்தையே வந்து ஒழிக்கப்படுகிறது. அப்படி வறுமைங்கிற சொல்லே இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சார்பு கோட்பாடினோட மைய கோட்பாடு என்னவென்றால், இந்த ஏழை மாநிலங்கள் உலக அமைப்பில் ஒருங்கிணைக்கப்படுவது அவர்களின் அவலத்திற்கும் செல்வந்த மாநிலங்களின் செழுமைக்கும் முதன்மையான காரணமாக இருக்கிறது. அதாவது உலக இந்த ஒருங்கிணைக்கப்பட அவர்கள், அதாவது உலக தரத்துல நம்ம கொண்டு போகும்போது நம்ம ஒவ்வொரு நாடும் என்ன ஆகுது அப்படின்னோம்னா, ஒவ்வொன்றும் போட்டியிட ஆரம்பிச்சிருது. ஒவ்வொரு மாநிலங்களாக இருந்தாலும் சரி, அது ஒவ்வொரு இதுவுமே என்ன ஆகுதுன்னா போட்டி போட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப ஒவ்வொரு மாநிலங்களுமே என்ன பண்ணுது, இன்னொரு மாநிலங்களோட போட்டி போடுது. நீ எவ்வளவு நீ வந்து உற்பத்தி செய்கிறியோ, தரமாக இது பண்றியோ, நீ என்ன கண்டுபிடிக்கிறியோ அதோட சிறந்ததா நான் கண்டுபிடிக்கணும், அதோட சிறந்ததா நான் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையேயான நிறைய வந்து போட்டிகள் அதிகப்படுகின்றன. இந்த போட்டிகள் என்ன ஆகுது அப்படின்னோம்னா, ஒவ்வொரு மாநிலங்களுடைய செழுமைக்கும் அது வந்து வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து டிபெண்டன்சி தியரி. இதைதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஒவ்வொரு வந்து வளர்ச்சிக்கும், ஒரு நாட்டோட வளர்ச்சியும் வந்து உலக அளவுல நம்ம போட்டி போடணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்து எப்படி நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும், அவங்கள நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த டிபெண்டன்சி தியரி, அதாவது சார்பு கோட்பாடுங்கிறது சொல்லுது. ஸோ அப்ப இந்த கலோனியல் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம். அந்த காலனியல் ஆட்சி யூரோப்பியில இருந்து வந்தப்ப நிறைய பார்த்திருப்போம். நிறைய வந்து டெக்னாலஜி
அப்படிலாம் கொண்டுட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஈக்குவலா இந்த காலனி ஆட்சிக்கு ஈக்குவலா நம்ம வந்து நெறைய புதுமைய நம்ம கொண்டுட்டு வரணும். நெறைய டெக்னாலஜி, நெறைய இதெல்லாம் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த காலனி ஆட்சி வரும்போது நெறைய அப்புறம் மித்த நாடுகள்ல எல்லா நாடுகளும் போட்டி போட்டு அவங்களுக்கு எதிராக என்ன பண்றாங்க, நெறைய வந்து நம்மளுடைய அ புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பங்கள் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, எக்கனாமிக் சிஸ்டம் வந்து நமக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் உலக அமைப்புகள் கோட்பாடு அப்படின்னு அடுத்த ஒண்ணு சொல்றாங்க. இந்த உலக அமைப்புகள் கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அ உலக அமைப்புகள் கோட்பாடு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது வேர்ல்டு சிஸ்டம் தியரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேர்ல்டு சிஸ்டம் தியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1970களில் இமானுவேல் பாலஸ்டீனால் உருவாக்கப்பட்ட ஒரு மேக்ரோ நிலை சமூகவியல் கோட்பாடு ஆகும். இது வந்து இமானுவேல் பாலஸ்டீனால் உருவாக்கப்பட்ட ஒரு மேக்ரோ நிலை சமூகவியல் கோட்பாடு என சொல்லலாம். இது உலக முதலாளித்துவ அமைப்பின் இயக்கவியல் மற்றும் நாடுகள் மற்றும் பிராந்தியங்களுக்கு இடையேயான பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக உறவுகளை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதை விளக்க இது முற்படுகிறது. அதாவது இந்த வேர்ல்டு சிஸ்டம் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1970ல வந்து இமானுவேல் வாலஸ்டீனால் தான் இந்த தியரி வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மேக்ரோ நிலை சமூகவியல் கோட்பாடு கூட சொல்லலாம் இத. இது வந்து என்ன சொல்லுதுன்னா, அதாவது உலகளாவிய முதலாளித்துவ அமைப்பின் இயக்கவியல் மற்றும் நாடுகள் மற்றும் பிராந்தியங்களுக்கு இடையேயான ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் அரசியல் மற்றும் சமூக உறவுகளை எப்படிலாம் இது வந்து வடிவமைக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்றதுதான் வந்து இந்த வேர்ல்டு சிஸ்டம் தியரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல, உலகமயமாக்கப்பட்ட சூழலில் நாடுகள் மற்றும் பிராந்தியங்களின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின்மையை புரிந்து கொள்வதற்கான மாற்று கண்ணோட்டத்தை இந்த கோட்பாடு வழங்குகிறது. அதாவது எப்படி வந்து இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடும் எப்படி டெவலப் ஆனுச்சு, ஸோ அப்படி டெவலப் ஆகலைன்னா அதுக்கான காரணம் என்ன, அப்போ எப்படி நம்ம அந்த வளர்ச்சியை வந்து நம்ம கண்ணோட்டத்துல நம்மளுடைய கண்ணோட்டத்துல எப்படி நம்ம அதை பார்க்கலாம், அதனால வளர்ச்சி அடையாம இருப்பதற்கான காரணங்களை எப்படி ஆராயலாம் அப்படிங்கறத தான் வந்து இந்த வேர்ல்டு சிஸ்டம் தியரி வந்து சொல்றாங்க. ஸோ இது வேற ஒன்றும் இல்லை. இந்த உலக அமைப்புகள் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, இது வந்து முக்கியமா 3 விஷயத்த சொல்லுது. அது என்னன்னு பார்த்தோம்னா, பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக உறவுகளை வந்து எப்படி ஒவ்வொரு நாடும் வடிவமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறது. அது மட்டும் இல்லாம அப்படி இருக்கும் பட்சத்துல ஒவ்வொரு நாடுகளுக்கும் இல்ல ஒவ்வொரு பிராந்தியங்களுக்கும் இல்லையே எப்படி வந்து வளர்ச்சி ஏற்படுகிறது, அப்படி வளர்ச்சி இல்லைன்னா அதுக்கான காரணங்களை ஆராய்ந்து அவற்றை எப்படி நிவர்த்தி செய்வது அதை பத்தி சொல்வதுதான் இந்த உலக அமைப்புகள் கோட்பாடு. ஸோ இது வந்து வாலஸ்டீன் வேர்ல்ட் சிஸ்டம் தியரி மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் செமி ப்ரிப்பரி. ஸோ இது வந்து ஒரு லோகோ மாதிரி அவங்க டிசைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா வேர்ல்டு சிஸ்டம் தியரி அப்படின்னு சொல்லி இந்த இதை தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பாயிண்ட் தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாண்ட் பாயிண்ட் தியரி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்னன்னா ஃபெமினிசம் அல்லது ஸ்டாண்ட் பாயிண்ட் தியரி அப்படின்னு ஸ்டாண்ட் பாயிண்ட் எபிஸ்டோமாலஜி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில பெண்ணிய புலமையிலிருந்து வெளிவந்த ஒரு சமூகவியல் மற்றும் தத்துவ கட்டமைப்பாகும். அதாவது ஃபெமினிசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெமினிசம்னா பெண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் தியரி வந்து ஃபெமினிசம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து வந்துச்சு. 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிற்பகுதியில அது வந்து பெண்ணிய புலமையிலிருந்து வெளிவந்த ஒரு சமூகவியல் மற்றும் தத்துவ கட்டமைப்பாக இது கருதப்பட்டது. தனிநபர்களின் சமூக நிலைகள் மற்றும் அடையாளங்கள், அவர்களின் முன்னோக்குகள் மற்றும் உலகத்தை பற்றிய அறிவை எப்படி அது பாதிக்கிறது என்பதை முன்வைக்கிறது தான் வந்து இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் தியரி. அதாவது இது மேக்சிமம் வந்து இது ஸ்டாண்ட் பாயிண்ட் தியரி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபெமினிசம் பத்தி விமன் ஸ்டடிஸ் ஜெண்டர் ஸ்டடிஸ் படிக்கிறவங்க வந்து இந்த தியரி கண்டிப்பா படிப்பாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா, அதாவது ஒவ்வொரு சமூகவியல் மற்றும் தத்துவத்தை பத்தி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்க, ஒவ்வொரு தனி நபர்களுமே சமூக நிலைகள்ல வந்து எப்படி மாற்றம், சமூக நிலைகள்ல மற்றும் அடையாளங்கள்ல அவர்களின் முன்னோக்குகள்
ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி நம்ம சொல்லுவோம். அப்ப பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் படிப்போம். ஸோ அப்ப அந்த பெண்களுக்குன்னு தனி அடையாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி படிக்கிறோம் இல்லையா? அப்ப அப்ப அந்த அதை பத்தி படிக்கும்போது அவங்க அதுக்கு வந்து என்னென்ன முன்னோக்குகள் மற்றும் உலகம் வந்து எப்படி அதை பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவை வந்து நம்ம வளர்த்துக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்படியெல்லாம் வந்து உலகம் வந்து எப்படி இத வந்து ஒரு ஒரு பெண்ணிய கோட்பாடுகளை வகுக்கிறது என்பதை பத்தி தெரிந்து கொள்வது இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் தியரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டாண்ட் பாயிண்ட் தியரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ் வளர்ச்சிக்கான அணுகுமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூகங்கள் மற்றும் அரசாங்கம், பொருளாதாரம், சமூக மற்றும் மனித முன்னேற்றத்தை வளர்ப்பதற்கும் பின்பற்ற பல்வேறு கோட்பாடுகள் மற்றும் முன்னோக்குகள் உத்திகளை குறிக்கின்றன. அதாவது டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ் அப்படின்னோம்னா நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்கு எதிலெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும், எதிலெல்லாம் வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா சமூகம் மட்டுமல்ல, தனி மனித முன்னேற்றமும் அவங்கள வளர்க்கிறது மட்டுமல்லாம மற்ற பல்வேறு கோட்பாடுகளையும் இது உள்ளடக்கியதுதான் வந்து இது என்னன்னு சொல்லணும்னா டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. பல ஆண்டுகளாக பல்வேறு சித்தாந்தங்கள், சூழல்கள் மற்றும் இலக்குகளை பிரதிபலிக்கும் பல்வேறு அணுகுமுறைகளை தான் இது வந்து முன்மொழியப்படுகின்றது. அதாவது டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ் வந்து என்னன்னா காலங்காலமா வந்து மக்கள் வந்து எப்படி முன்னேற்றம் அடையணும், மக்களை எப்படி முன்னேற்றம் அடையலாம், நாட்டை எப்படி முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு பல வழிகளில் யோசிக்கிறாங்க இல்லையா? எந்தெந்த வழிகளெல்லாம் நம்ம வந்து முன்னேற்றம் அடைய வைக்க முடியும் அப்படின்னு பல வழிகளில் யோசிக்கிற அந்த காலத்துல இருந்து இப்போ வரையும் வந்து யோசிக்கப்பட ஒரு விஷயத்த சொல்றதுதான் வந்து என்னன்னா டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ்க்கான சில முக்கிய அணுகுமுறைகள் என்ன அப்படின்னா சம் ஆஃப் த கீ அப்ரோச்சஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிய தாராளமயம். புதிய தாராளமயம் அப்படின்னோம்னா அதாவது நியோ லிபரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நியோ லிபரலிசம், புதிய தாராளமயமாக்கல். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்டமைப்பு வாதம். கட்டமைப்பு வாதம்னா ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது வந்து தலையீட்டு வாதம், அதாவது இன்டர்வென்ஷனிசம். தலையீட்டு வாதம்ங்கிறது இன்டர்வென்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாலாவது மக்களை மையமாக கொண்ட அணுகுமுறை, பீப்புள் சென்டர்ட் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிலையான அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அப்புறம் மனித மேம்பாட்டு அணுகுமுறை, ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ். அப்புறம் மில்லேனியம் வளர்ச்சி இலக்குகள், அதுக்கப்புறம் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ வளர்ச்சிக்கான சில முக்கிய அணுகுமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கீ அப்ரோச்சஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 8 இதை சொல்றாங்க. அதாவது முதல்ல ஒண்ணு என்னன்னா புதிய தாராளமயம், தாராளமயமாக்கல் அப்படின்னு சொல்றோம். தாராளமயம்னா ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டுல போய் வணிகம் செய்யறதுக்கு, விற்கிறதுக்கு, இல்ல கம்பெனிகளை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, இல்ல அந்த நாடு வந்து நம்ம நாட்டுல கம்பெனிகளை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அதை வந்து ஒரு ஒரு தாராளமயமாக்கப்படுகிறது. ஸோ அந்த தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது லிபரலிசம் கொடுக்குது. நம்ம நாட்டு பீப்புள் வந்து மற்ற நாடுகள்ல போய் வியாபாரம் வணிகம் செய்வதற்கும், மற்ற நாடுகள் வந்து நம்ம நாட்டுல வணிகம் செய்வதற்கும் வந்து ஒரு லிபரலிசத்தை கொடுக்கறதுக்கு தான். அதாவது நியோ லிபரலிசம் அப்படின்னு சொல்லி புதிய தாராளமயம்னு சொல்றோம். அதுதான் ஒண்ணு. அதுக்கப்புறம் கட்டமைப்பு வாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசம். ஏதாவது இந்த ஒரு என்னமே அதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இப்படிதான் அமைப்பு, ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பை விட்டு இந்த மூலமா தான் இவைகள்லாம் செயல்படணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தாதான் அது வந்து வந்து ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அப்படி இல்ல ஏனோ தானோ எல்லாம் ஒரே மாதிரி அப்படி எப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான அறிகுறி கிடையாது. அப்போ ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு கட்டமைப்பு கண்டிப்பா வேணும். அதாவது ஸ்ட்ரக்சர் ஒண்ணு வேணும். அந்த ஸ்ட்ரக்சர் படிதான் நம்ம வந்து நம்ம நாட்டோட வளர்ச்சியை எடுத்துட்டு போக முடியும். ஸோ அப்ப ஸ்ட்ரக்சரலிசம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கட்டமைப்பு வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணாக
தலை சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தலையீட்டு வாதம் அப்படின்னா இன்டர்வென்ஷன்ஸ். கண்டிப்பா வந்து ஒரு விஷயங்கள் செயல்படும் போது அதுல வந்து யாரு வேணா கேள்வி கேட்கிற உரிமைகள் இருக்குது. அத ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்னு ஒண்ணு சொல்லியிருப்போம். ஸோ வந்து கவர்மெண்ட்டே இப்ப தப்பு செஞ்சுச்சுன்னா, அத கேட்கக்கூடிய உரிமைகளும், பொறுப்புகளும் நமக்கு இருக்கு. குடிமக்களாக நாம வந்து அத கேட்கலாம். அதுக்கு தான் சொல்லுவாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அதாவது தகவல் உரிமை பெறும் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து அந்த இதுல வந்து நம்ம கேட்கலாம். யார வேணாலும் நம்ம கேள்வி கேட்கலாம். நம்ம செஞ்சிருக்கிறது நாட்டுக்கு செஞ்சது பிடிக்கல, ஏதாவது பண்ணினாங்க அது பிடிக்கல அப்படின்னோம்னா, நமக்கு ரைட்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு நமக்கு கேட்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தலையீட்டு வாதம் அப்படின்னா இன்டர்வென்ஷனிசமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மக்களை மையமாக கொண்ட அணுகுமுறை. அதாவது பீப்புள் தான் வந்து ஒரு சென்டர்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. பீப்புள் சென்டர்ட் அப்ரோச்சா இருக்கணும். மனுஷங்க தான் நம்ம தான் குடிமக்கள் தான் வந்து சென்டர்டு பாயிண்டா இருக்கணும். அவங்கள ஒட்டி தான் எல்லா விஷயங்களுமே நடக்கக்கூடிய ஒன்றா திகழணும் அப்படின்னு சொல்றாங்க. நிலையான அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கணும். அதாவது நிலையான அபிவிருத்தினா எப்பவுமே வந்து நம்ம சஸ்டைன்டா டெவலப் ஆயிட்டே இருக்கணும். அந்த வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். குறையவே கூடாது. ஸோ அந்த நிலையான வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மனித மேம்பாட்டு அணுகுமுறை. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ் மூலமாக நம்ம எப்படிலாம் பண்ணலாம்? மனித மேம்பாட்டு அணுகுமுறை. மனுஷனை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அது மூலமாக. அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 8 சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து என்னன்னா, இந்த 8 என்னன்னா வறுமையை நீக்கணும், மக்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மக்களை வந்து என்ன நோய் நொடி இல்லாம அவங்களுக்கு வந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்கணும். தாய்மார்களுக்கு வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் இருக்கணும். அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் மொத்தம் 17 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்க என்னன்னா வறுமை இருக்கக்கூடாது, பசியின்மையை போக்கணும், மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தொழில்துறையில அவங்கள முன்னேற்றம் அடைய வைக்கணும், அவங்களுக்கு வந்து அப்புறம் ஹெல்த் ரிலேட்டடா அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும். ஸோ மக்களை வந்து எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு வந்து நல்ல காற்று, நல்ல நீர் அப்படி கொடுக்கணும். நல்ல ஒரு என்விரான்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நிறைய வந்து இந்த 17 இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு டெவலப்மெண்ட் அப்ரோச்சஸ் அதோட கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நாடு டெவலப் ஆகுறதுக்காக நிறைய அப்ரோச்சஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 8 வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. புதிய தாராளமயம், கட்டமைப்புவாதம், தலையீட்டுவாதம், மக்களை மையமாக கொண்ட அணுகுமுறை, நிலையான அபிவிருத்தி, மனித மேம்பாட்டு அணுகுமுறை, மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ இது எல்லாம் தான். இது எல்லாமே வந்து சென்டர்டு பாயிண்ட் யாரா இருக்காங்கன்னா த பீப்புள் தான். ஸோ மனுஷங்களை எப்படி வந்து மனுஷங்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையானவைகளை என்னென்னலாம் செய்யலாம், அவங்கள எப்படி வளர்ச்சி அடைய வைக்க முடியும். அப்படி மக்களை வந்து வளர்ச்சி அடைய வச்சாதான் நம்மளுடைய நாடு வந்து வளர்ச்சி அடைய முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அதனாலதான் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாம் வேர்ல்ட் லெவல்ல வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க சார். எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் வச்சு இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும், இந்த வருஷத்துக்குள்ள இதை நம்ம டெவலப் பண்ணணும். அப்போ 2030ல வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொன்னாங்க இல்லையா, 27 ஸோ 17 அப்ரெஸ்ட் ஆர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் வளர்ச்சியின் கூறுகள். உலக மக்கள் தொகையில் கணிசமான பங்கை, அதாவது உலக மக்கள் தொகையில வந்து 50% 50 விழுக்காடு வந்து பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ பெண்கள் மற்றும் ஒதுக்கப்பட்ட தனிநபர்கள் வளர்ச்சியின் முக்கிய அங்கமாக உள்ளனர். மேலும் நிலையான மற்றும் சமமான வளர்ச்சி விளைவுகளை அடைவதற்கு அவர்களை சேர்ப்பது மிகவும் முக்கியம். இப்ப நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தோம், HDI பார்த்தோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம என்ன சொன்னோம், 3 இண்டிகேட்டர்ஸும் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டு, 2வது
எஜுகேஷன், 3வது பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு பார்த்தோம். இது 3ம் காமனா பார்த்தோம். ஒரு மனிதனுடைய அவனுடைய வந்து வாழ்நாள் எவ்வளவு, அவனுக்கு கல்வி எப்படி எந்த லெவல்ல கிடைச்சிருக்கு, அவனுடைய இன்கம் வருஷத்துக்கு ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா அதே வந்து ஜிடிஐன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஜெண்டர் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த ஜிடிஐல என்ன பார்க்குறாங்கன்னா, இது வந்து ஜெண்டர் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் எப்படின்னா, ஆண், பெண் அப்படின்னு வேறுபாட்டோட பார்க்கிறது. அது மாதிரி ஆண்கள் எவ்வளவு வந்து எஜுகேஷன் லெவல்ல இருக்காங்க, பெண்கள் எப்படி எஜுகேஷன் லெவல்ல இருக்காங்க, ஆண்கள் வந்து பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு, ஆனுவல் இன்கம் எவ்வளவு, பெண்களோட ஆண்டு வருமானம் எவ்வளவு, இதை வச்சு கணக்கெடுக்கிறது தான் வந்து இந்த ஜிடிஐ. ஜிடிஐ தான் அதே வந்து அப்படியே ஜெண்டர் வைஸா பிரிக்கிறது தான் வந்து ஜிடிஐ. ஆண் பெண் ரெண்டா பிரிக்கிறது. அப்ப இந்த ஜிடிஐ கணக்குற போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெர் கேபிட்டா இன்கம்ல வந்து விமன் வந்து ரொம்ப கம்மியா வர்றாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய வந்து விமன் என்ன பண்றாங்க அப்படின்னம்னா, நம்ம சொல்றோம் விமன் அஸ் அ ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹோம் மேக்கர் அப்படின்னம்னா அது வந்து அதை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அதாவது கூலி இல்லாத வேலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வீட்டு வேலைகள் செய்கிறாங்க பெண்கள் இல்லை அப்படி இல்லையா. வீடுகளில் வந்து ஒரு குடும்பத்துல வீட்டுல வேலை செய்யறது வந்து அது அன்பெய்டு ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கு ஊதியம் கிடையாது. ஸோ அது வந்து அதனால அதை வந்து மக்கள் வந்து எல்லாரும் அதை வந்து கணிக்கிறது இல்லை. ஸோ அது மாதிரி கூலி வேலைக்கு பெண்கள் அனைவரும் வந்து கூலி வேலைக்கு போவாங்க. அப்படி போகும்போது என்னன்னா, இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ், சில 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 அன்றாட வேலைகள், இந்த வீட்டு வேலைகள் போவது, அது எல்லாமே என்னன்னா இந்த பெர் கேபிட்டா இன்கம்குள்ள வராது. ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னா, இந்த பெண்கள் செய்யக்கூடிய இந்த சிறு சிறு வேலைகள், அந்த மாதிரி வேலைகள்லாம் என்ன ஆகுதுன்னா, அவங்கள வந்து இந்த இன்கம் இதுலக்குள்ளே கொண்டுட்டு வர மாட்டாங்க. அப்படி கணக்கிடாத பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னம்னா, அந்த இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கணக்கிடப்படாம போகுது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த குழுக்களின் குறிப்பிட்ட தேவைகள், சவால்கள் மற்றும் சாத்தியக்கூறுகளை அங்கீகரிப்பதும் நிவர்த்தி செய்வதும் உள்ளடக்கிய மற்றும் உருமாறும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதுதான் இதோட மையம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் தொகையில 50% வந்து பெண்கள் இருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சியும் நம்மளோட நாட்டு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அங்கீகரிப்பது தான் இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பெண்களின் வளர்ச்சியின் கூறுகள், அதாவது பெண்கள் வந்து வளர்ச்சி அடையணும், என்னென்னலாம் அவங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்ன அப்படின்னு பார்த்தா, பெண்கள் அதிகாரம், பெண்கள் அதிகாரம், அதாவது விமன் எம்பவர்மெண்ட். அதிகாரம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஆளுமை திறன், ஆளுகை அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் அதிகாரம்னா எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட். பாலின வேறுபாடுகளை நிவர்த்தி செய்தல் அப்படின்னா அட்ரஸிங் ஜெண்டர் இன்ஜஸ்டிஸ் ஆர் டிஸ்பாரிட்டிஸ் எது வேணா சொல்லலாம். ஒதுக்கப்பட்ட குழுக்கள் அப்படின்னா அசைன்டு குரூப்ஸ். உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். வறுமை குறைப்பு அப்படின்னா பாவர்ட்டி ரிடக்ஷன். மனித உரிமைகள் பார்வை, ஹியூமன் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். சமூக கூட்டினை அப்படின்னம்னா என்னன்னா சோசியல் ஜஸ்டிஸ் இல்ல சோசியல் கேதரிங் அப்படின்னு சொல்லலாம். முடிவெடுத்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அண்ட் டெலிகேஷன். நிலையான வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெண்களின் வளர்ச்சி வந்து மொத்தமா 9 கூறுகள் சொல்றாங்க. 9 அந்த 9 என்னன்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும், பெண்களை எம்பவர் அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஒண்ணு அதுதான். அதுக்கப்புறம் பாலின வேறுபாடுகளை கண்டிப்பா நிவர்த்தி செய்யணும். அப்ப பெண்கள் வந்து வளர்ச்சி அடையணும்னா இது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப அவங்களுக்காக ஒரு ஒதுக்கப்பட்ட குழுக்கள் வந்து உருவாக்கப்படணும். அசைன்டு வந்து குரூப்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இருக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்க்ளூசிவ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு பாவர்ட்டி இருக்கக்கூடாது, பாவர்ட்டி ரிடக்ஷன். அப்புறம் மனித உரிமைகள் பார்வை, ஹியூமன் ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்கள பார்க்கணும். சமூக கூட்டினை, முடிவெடுத்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். அது மட்டுமல்லாம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸும் வந்து பெண்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு அங்கமாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆட்சியின் மூலம் ஜனநாயகத்தை எப்படி வலுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி நம்மளுடைய ஜனநாயகத்தை நாம் எப்படி வந்து உயர்த்த வேண்டும், நம்மளுடைய ஜனநாயகத்தை எப்படி நம் வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாகத்தின் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது என்பது
ஜனநாயக நிறுவனங்கள் மற்றும் நடைமுறைகளின் செயல்திறன் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கியமான மற்றும் நடந்து கொண்டிருக்கும் நம்ம வளர்ச்சி அடைவதற்கு நம்ம முக்கிய ஒரு பங்காக இருக்க வேண்டும். குடிமக்கள் முடிவெடுப்பதில் தீவிரமாக இருக்கணும், பங்கேற்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டிலையும் குடிமக்களும் நம்மளுடைய பங்கை நம்ம அங்க செலுத்த வேண்டும். அதுக்கான சூழலை அரசாங்கம் வளர்த்து கொடுக்க வேண்டும். சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும். மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் மற்றும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பது. இது எல்லாமே எல்லாத்தையும் கொண்டதுதான் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஒரு ஜனநாயகம் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னம்னா கண்டிப்பா அதாவது ஒரு முடிவெடுக்கும் பொறுப்புகள்ல குடிமக்களையும் பங்கேற்க வைக்க வேணும். அதற்கான சூழலை அமைத்து கொடுக்க வேணும். அது மட்டும் இல்லாம சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யணும். மனிதனுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதோட மட்டுமல்லாம ஒரு நிலையான சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஊக்குவிச்சு மக்களை முன்னேற்றம் அடைய வைக்கணும். இதுதான் ஒரு ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியின் செயல்பாடாக கருதப்படுகிறது. இதான் இந்த வேஸ் டு ஸ்ட்ரெங்தன் இந்தியன் டெமோக்ரஸி. எலெக்ஷன் மூலமா அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும், ஹியூமன் ரைட்ஸ் பத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் மெஜாரிட்டி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், அவங்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நிர்வாகத்தின் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கும் சில முக்கிய யுக்திகளை நம்ம பார்க்கிறோம். குடிமக்கள் பங்கேற்பு, வெளிப்படையான மற்றும் பொறுப்பான நிறுவனங்கள், சட்டத்தோட ஆட்சி, பத்திரிகை மற்றும் கருத்து சுதந்திரம் கொடுக்கணும், மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான சுதந்திரம் கொடுக்கணும். அப்புறம் பரவலாக்கம், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், உள்ளடக்கிய அரசியல் அமைப்பு, குடிமை கல்வி, ஆளுமை மற்றும் தொழில்நுட்பம், சர்வதேச ஒத்துழைப்பு, இவை எல்லாமே ஒரு நிர்வாகத்தின் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான சில முக்கிய உத்திகளாக இது கருதப்படுகின்றன. நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு ஒரு நிர்வாகத்தின் செயல்முறை மற்றும் இந்தியாவின் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தான் நம்ம பார்த்தோம். சோ இந்த அதாவது அலகு 5 மற்றும் 6 கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஆளுகை மற்றும் வளர்ச்சி, இந்த பகுதியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்த தேவையான உட்பிரிவுகளை இணைப்பதை உறுதி செய்துள்ளனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுகை செயல்முறையானது ஜனநாயகத்தை மிக குறைந்த அளவுக்கு கொண்டு செல்வதை உறுதி செய்துள்ளது. அதாவது ஒரு நிர்வாகம், கவர்னன்ஸ் மற்றும் அனைத்து குடிமக்களும் மாநிலத்தை ஜனநாயகப்படுத்துவதில் அரசாங்க கட்டமைப்பு பங்கு வகிக்கின்றன. ஒரு ஜனநாயகத்தை நம்ம வலிமையான ஒரு அரசாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அது நிர்வாகம் மட்டும் பொறுப்பு கிடையாது. குடிமக்களாக நமக்கும் அந்த பொறுப்புகள் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வகுப்புகளில் இன்னும் நாம் கவர்னன்ஸை பற்றி இன்னும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். இந்த அனைவருக்கும் எனது நன்றி.